இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகம், புதுச்சேரி, கேரளாவில் தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் முடிவடைகிறது. தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற புகாரில் 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரோட்டில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் 1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மருத்துவ நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய தனிச்சட்டம் இயற்றப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஜெயலலிதா பரப்புரை கூட்டத்திற்கு வந்திருந்த முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் நீதி விசாரணை நடத்தப்படும் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் நலன் காக்கப்படும் என்று திருவாரூர் பரப்புரையில் கருணாநிதி உறுதிபட கூறியிருக்கிறார். சாதி மத பேதம் பார்க்காமல் மக்களுக்காக தேமுதிக மக்கள் நல கூட்டணி பாடுபடும் என விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். படித்த இளைஞர்கள் நோட்டாவுக்கு வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும் என வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக திமுக செயல்பாடுகள் குறித்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் விமர்சனம் செய்துள்ளனர். அவதூறு சட்டப்பிரிவை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று அறிவிக்கிறது. சென்னை கிஷ்கிந்தாவில் ராட்டினம் கழன்று விழுந்த விபத்தில் கேளிக்கை பூங்கா உரிமையாளர், மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.